Hello viewers, welcome to Tamil Top 10 channel. 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நாம் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற டாப் 10 மெத்தட்ஸ் தான் சொல்ல போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஏர்லி. கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ட்ரிக் இது. எப்போதும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நீங்கள் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிடணும். எந்த அளவுக்கு முன்கூட்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் நிறையா இருக்கும். நிறைய டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ண முடியும். இதனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்கிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி படித்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் டைம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மேரத்தான் மாதிரி ஒரு மேரத்தானில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஒரே நாளில் உங்களால் 50 கிலோமீட்டர் ஓட முடியாது. இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக தான் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டடி பிளான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார் நடக்கிறதா நடிச்சுக்கோங்க. என்னதான் அவங்கள்ட்ட பெரிய பவர்ஃபுல்லான சோல்ஜர்ஸ் இருந்தாலும் பெரிய படையே இருந்தாலும் பிளான் இல்லைனா அவங்களால வின் பண்ண முடியாது. ஆட்டத்தோட போக்கையே மாற்றுறது இந்த பிளான் தான். எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் இதை பிளான் பண்ணிடணும். சப்ஜெக்ட்ஸை பிரிக்க ஆரம்பிக்கணும். எந்த சப்ஜெக்டை எப்போ படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணணும். சப்ஜெக்டில் இருக்கிற டாபிக்ஸை அடுத்து பிரிக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாமுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடியே எல்லா டாப்பிக்கும் படிக்கிற மாதிரியே நீங்கள் ஒரு பிளான் பண்ணி முடிச்சிடணும். பிளானை எக்ஸிக்யூட் பண்ண நீங்கள் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கலாம். எக்ஸாமுக்கு ஒரு சின்ன சாக்லேட்டாக கூட இருக்கலாம். இது பாசிட்டிவாக உங்களை ப்ரொமோட் பண்ணும். ஒரு பேப்பர்லேயோ இல்லை மொபைல்லையோ நீங்கள் படிக்க போகிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க. ஒரு டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேயுமே கிடைக்காது. இது மென்டலாக உங்களை ஸ்டிமுலேட் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட். மெமரி அப்படிங்கிற கான்செப்டை விட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஹெவியாக இருக்கணும். மெமரி பண்ணால் உங்களால் யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும். இதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆங்கிள்லேருந்து கொஷின் மாற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இல்லைனா உங்களுக்கு நீங்களே ஒரு டீச்சர் மாதிரி அந்த லெசனை இல்லைனா டாபிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது மூலமாக நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. பிரேக். கண்டிப்பாக பிரேக்குங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம ஹியூமன் பிரெயின் டிசைனே அப்படி தான். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து செஞ்சோன்னா அதுக்கு போர் அடிச்சிடும், கான்சன்ட்ரேஷன் போயிடும், ஃபோக்கஸ் பண்ணாது. இதுக்கு தான் பிரேக்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. அதே போல் பிரெயினுக்கு ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படித்ததை அதால் அப்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் படிக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் கேப் வேணும், ரெஸ்ட் வேணும். இந்த ரெஸ்ட் டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யலாம். ஒரு சாக்லேட் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், பாடியை ஸ்ட்ரெச் பண்ணலாம், இல்லைனா சும்மாவே ரிலாக்ஸ் பண்ணலாம். இது எல்லாம் உங்கள் பிரெயினை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிரேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சயின்டிஃபிக் வேஸ். இந்த பாயிண்டில் சயின்டிஃபிக்காக படிக்கிறதுக்கு ப்ரூவ் ஆன சில மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிற பாயிண்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஓனாக ஒரு இங்கிலீஷில் ஒரு லைன் க்ரியேட் பண்ணணும். இந்த லைனை வச்சு நீங்கள் படித்த பாயிண்ட்ஸை ஈஸியாக ரீகால் பண்ணிடலாம். இதே போல் நீங்கள் மியூசிக் தீம்ஸையும் பயன்படுத்தலாம். மியூசிக்கை வச்சு நீங்கள் வேர்ட்ஸை மெமரி பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃப்ளாஷ் கார்டு. இந்த ஃப்ளாஷ் கார்டு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கார்டு தான். பேப்பரில் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சைடில் உங்களுக்கு தேவையான கொஸ்டினையும் அடுத்த சைடில் அதுக்கு தேவையான கீவேர்டு ஆன்சரையும் எழுதணும். அடிக்கடி இதை நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கலாம். பெரிய காம்ப்ளெக்ஸான டாபிக் அப்படின்னா நீங்கள் அதை டயக்ராமாக மேக் பண்ணலாம். எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வைக்கலாம். இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் வரும்போது லிங்கிங் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். பிகாஸ் விஷுவலைஸ் பண்ணுறது நம்மளுக்கு எப்போதுமே மறக்காது. ஃபுட் ஐட்டம்ஸ். உங்கள் பிரெயினுக்கும் பாடிக்கும் கண்டிப்பாக ஃபியூவல் தேவைப்படும். ஸோ நீங்கள் பேலன்ஸான மீல்ஸை கரெக்டாக சாப்பிடணும். ஹெவியாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் சாப்பிடக்கூடாது. அதே போல் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அப்போது நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். நிறைய பேர் எக்ஸாம் டைம்னாலே ஸ்லீப் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக ஸ்லீப் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் நீங்கள் தூங்கி தான் ஆகணும். அப்போது தான் பிரெயினில் இருக்கிறது எல்லாமே மெமரியில் அப்படியே இருக்கும். இல்லைனா மூளையால் அதை ரிட்டென்ஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டே உங்களால் ஃப்ரெஷ்ஷாக படிக்க முடியாது. ஸோ ஸ்லீப்புங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்விரான்மெண்ட். நீங்கள் என்ன தான் மைண்ட் ஃபுல்லாக படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாலும் உங்கள் என்விரான்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். என்விரான்மெண்ட் மூலமாக நீங்கள் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆக முடியும். ஸோ உங்களை சுற்றி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத ஏரியாவுக்கு நீங்கள் போயிடுங்க. அதுதான் பெட்டர். வீடாக இருந்தால் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் டிவியாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அங்கே உட்காந்து படிங்க. இது ஒரு பப்ளிக் பிளேஸாக கூட இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். டாப்பராக இருந்தால் கூட, சூப்பராக படிக்கிறவங்களாக இருந்தால் கூட இருக்கிற ப்ராப்ளம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணலைன்னா உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டீப் ப்ரீத் பண்ணுறது.
இன்னொன்று மெடிடேஷன் பண்ணுறது. எக்ஸாம் டைம்லையாச்சும் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது மூலமாக உங்களோட பிரெயினை நீங்கள் காமாக வச்சுக்க முடியும். இது மூலமாக ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா ஒரு 2 இல்லைனா 3 நாளைக்கு இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இதோட பவர் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் எக்ஸாம் ரிலேட்டடாக இந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். as soon as possible அதையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். அப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது தமிழ் டாப் 10s.